அம்மா ஏ அம்மா ஐயா என்ன பத்த அம்மா நீ எங்க இருக்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு வாரா. புலம்புதா உருளுதா பெறலுதா முட்டுதா மோதுதா ஓடுதா உருளுதா. ஆனால் ஆமா இந்த வழி வலிக்கும் என்று வலிக்கும் என்று எண்ணி நானும் பார்க்கலையே எண்ணி நானும் பார்க்கலையே. இந்த வழி வலிக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆமா அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு இருக்க மாட்டேன். நான் அந்த சக்கரத்தை கும்பிட்டு இருக்க மாட்டேனே. அந்த சக்கரத்தை எப்படியாவது கும்பிடலாம்னு எதிர்பார்த்து கிடக்கா. எந்த சக்கரத்தை கிடையாது. பார்த்தால் ராச்சுதையா ராச்சுதையா என் கணவா ராஜமன்னா ராஜமன்னா அழுது புலம்புதா வழி பொறுக்க மாட்டாம வழி பொறுக்க மாட்டாம அழுது புலம்புதா. பார்த்தான் பர்பாசூர மன்னன் பர்பாசூர மன்னன் மருத்துவத்தை வரவழைத்து எம்மா மருத்துவமே என் பொண்டாட்டியை உங்ககிட்ட ஒப்படைக்க தாய் வேற பிள்ளை வேற தாய் வேற ரெண்டு உயிரையும் பத்திரமா பிரிச்சு கொடுக்கிறது உங்க பொறுப்பு என்று மருத்துவத்தை ஒப்படைத்தார். உடனே அந்த சவுந்தரவள்ளி மருத்துவம் மூளைய ஒதுக்கி முக்காளி போட்டு தூங்கு மஞ்சள் கயிறு இறக்கி ரெண்டு கயிறு கைய வச்சு கைத்தை எட்டி பிடிக்க வைக்க. எதுக்கு கைத்தை பிடிக்க வைக்க? அதாவது என்னம்மா இப்ப நானே பேரு காலம் தான் எடுத்தோடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுதோம், தனியார் ஆஸ்பத்திரிக்கு. ஆமா அந்த காலத்துல ஊருக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. ஊரை கெடுக்கிறதுக்கு இருக்க பாட்டி மாதிரி நல்லா நீ அடி வாங்கிட்டு போறாங்க. பாட்டியா தான் இருக்காங்க. அப்படி இல்லம்மா, அதாவது பேர்காலம் பாக்கிறதுக்கு. இந்த சிசிடிவி கேமரா எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லு பாப்போம். எதை வச்சியா? வெளிநாட்டுக்காரனா கண்டுபிடிச்சான். ஆமா நம்ம ஆட்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஆட்களா கண்டுபிடிச்சது காரணம் பூரா ஊர்ல இருக்க பாட்டிமார்கள் தான். ஏன் அப்படி சொல்லுதீங்க? பாட்டிமார்கள் ஆமா கரணையில உட்கார்ந்துருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரி கட்டை பைக்குள்ள 3 பைக்குள்ள கம்பு பைக்குள்ள ஒளிச்சு வச்சு கொண்டு போனாலும் ஆமா என்ன கொண்டு போறான்னு மோப்பம் முடிச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா இந்த காலத்துல சிசிடிவினா அந்த காலத்துல ஊருக்கு ஒரு பாட்டி தரணையில உட்காந்துக்கிட்டு 10 மணில இருந்து 5 காலையில 5 மணி வரைக்கும் வயசான காலத்துல உறக்கம் வராது. பாட்டிக்கு உறக்கம் வராது. ஆமா உறக்கம் வராம உட்காந்துக்கிட்டு ஏட்டி உனக்கு தெரியுமா என்ன முத்தமா இருக்கா பாரு முத்தம்மா. ஆமா அந்த மேல விட்டு முத்தம்மா. அந்த முத்தம்மா வீட்டுக்குள்ள செல்லையா நேத்து ராத்திரி 10 மணி இருக்கும் போயிட்டு வராட்டி. நீ 2 பேரும் கிளவிக்கு மேல பேசுதியே அப்படியே அப்பா. ஆனால் அந்த பாட்டி தான் அந்த காலத்துல மருத்துவம் பார்ப்பாங்க. ஆமா ஆனால் இப்படிதான் ஊரையும் குடியும் கெடுக்குது. மருத்துவத்தை வரவழைத்து அந்த கைத்தை எட்டி பிடிக்க வைக்க. மருத்துவ பாட்டி வந்த உடனே வீட்டுக்குள்ள வந்த உடனே உத்தரத்தை பாப்பாங்க. எதுக்கு? உத்தரத்துல கயிறு போடணும். கயிறு போட்டு கைத்தை போட்டு இந்த பேறுகால வலி எடுத்து நிக்காங்கல்ல அந்த அம்மா கைய பிடிச்சு அந்த கைத்தை பிடிக்க சொல்லுவாங்க. கைத்தை பிடிச்சு கிழக்க மேற்க தெற்க வடக்க அப்படியே சுத்தி வர சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சுத்தி வர சொல்லுவாங்க? கயிறு அப்பதான் வலி கயிறு வழியா மேல போயிரும். அப்படியா? ஆமா சர்வீஸ் நிறைய இருக்கோ. நான் பாத்துருக்கோம்ல பாட்டிமார்கள் பார்க்கும்போது பாத்துருக்கோம்லாமா. உனக்கு இதுதான் வேலை, பாட்டிமார்களை பாத்துக்கிட்டு அலையுது. வேற வழி இல்ல. நான் போற ஊருக்குலாம் பாட்டிமார்ல தான் உட்கார்றாங்க. ஒன்னிய பார்க்க பாட்டிமார்கள் வராம பாரு யார் வருவா? அதே பெரிய விஷயம். எனக்கு எதுக்கு அங்க பாரு ஒரு தாத்தா எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிட்டே இரு. தாத்தா உன்னை பார்க்கவே சம்முன்னு பார்க்காரம்மா. இல்லையா அவங்க அரை உறக்கத்துல இருக்காங்கய்யா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அப்படித்தான் பாக்காரு. ஆனால் ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் அந்த மருத்துவத்திடத்துல சொல்லுகின்றார் அம்மா மருத்துவமே என் வயிற்றுக்குள்ள இது உதைக்கிற உதைய பார்த்தா இது எனக்கு பிள்ளை போல தெரியலையே, பேயம் போல தெரியுதம்மா, மதலை போல தெரியலையே, என் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒண்ணு மாயமா உருளுதம்மா அம்மா என்னால முடியலையே. அங்க ஒதுக்கி நான் சொன்னேன் அந்த பிள்ளை வேண்டான்னு சொன்னேன். என்னத்த கேட்க மாட்டேன். ஆனால் பார்த்தால் மருத்துவம் சொல்ல எம்மா கொஞ்சம் பொறுமையாரு ஏ ராச்சுதை 10 மாசம் சஞ்சலம் பெத்தெடுத்தா என் பிள்ளைன்னு நீதானே கொஞ்சம் போற நானா கொஞ்சம் போறேன் கிடையாது அப்படின்னு இவன் ஆறுதலான வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தால் ரத்த கண்ணீர் ஆச்சுதையா ஒவ்வொரு கடவுளா தேடுகின்றா. எப்படி தேடுதா? எப்படி தேடுகிறா? கஷ்டம் வருது
கடவுளை நினைக்க. ஆமா. என்ன நினைக்கின்ற? என்ன நினைக்கின்றாய்? அம்மா மருத்துவமே, அம்மா மருத்துவமே, அந்த மண்டங்காட்டு அம்மனுக்கு இங்க கொண்ட கும்பி நேர்ந்திடுங்கள். அந்த சுடலையோட கோவிலுக்கு ஒரு சூளாடு நேர்ந்திடு. அந்த கருப்ப சுவாமி கோவிலுக்கு ஒரு கருங்கடாயும் நேர்ந்திடு. என்ன மாறிய அம்மையன் கோவிலுக்கு மாவிளக்கு ஒன்று எடுத்து இடுங்கள். அம்மா கோவிலுக்கு ஐயா கோவிலுக்கு எடுத்து அங்கே என்று சொல்லி ராஜுதையா அவையே அங்கி மனவாடுறாள். அம்மா மருத்துவமே, மருத்துவமே, அம்மா என்ன சுடலையோட கோவிலுக்கு ஆமா ஒரு சூளாடு நேர்ந்திடுங்கள். நேர்ந்திடுங்கள். கருப்பசாமி கோவிலுக்கு ஒரு கையருவா நேர்ந்திடுங்க. நேர்ந்திடுங்கள். மாரியம்மன் கோவிலுக்கு ஆமா மாவிளக்கு ஒண்ணு எடுத்திடுங்களே. எடுங்களே எடுங்களே என்று ஆமா அந்த ரத்த கண்ணீராச்சுதையாள் ஆச்சுதையாள் ஒவ்வொரு கோவிலுக்கா நேமிதத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. போடுதா போடுதா. அப்படி போடும்போது ஆண்டவன் அந்த ஆதிகரை கண்ட சிவனாருடைய அருளாளை ரத்த கண்ணீர் ஆச்சுதையாள் அவ எப்படி இருக்கா? எப்படி இருக்கின்ற அடிம்பிண்டியாய் அம்மா வயர்கள் நொந்து வயர்கள் நொந்து வயர்கள் நொந்து ஒரு ஆண் குழந்தை உன்னை வென்று வயர்கள் நொந்து ஆண் குழந்தை அம்மா பிறந்ததொரு அந்த குழந்தை தன்னை அவ குப்பாடை அவதான் உனக்கு குழந்தையை அவ கையில் எடுத்தா தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து முகந்தொழித்து அந்த தகையடங்க போட்டி அடே முகந்தொழித்து சிறை போட்டி யாருக்கு ரத்த கண்ணீராச்சுதையாள் அடிபடியாக வயர்கள் நொந்து ஆண்டவன் பகவானுடைய அருளாளை அந்த ரத்த கண்ணீராச்சுதையாள் என்ன ஆனாள் அடிபடியாக வயர்கள் நொந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா ஆமா பட்ட பாடுக்கு பலன் கிடைத்து விட்டதா ஒப்பில் கொடி அறுத்தார்கள் குழந்தைய கையிலே எடுத்தார்கள் அவ யாருன்னு அரை மணி நேரம் கழிச்சு இருக்கா. ஆகையினால் குழந்தையை கையிலே எடுத்தார்கள். தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்காத சேனை போட்டு அருமை மகனாகப்பட்ட அந்த ஆண் குழந்தையை அப்படியே ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் கையிலே கொடுத்தார். கையில கொடுத்தவுடனே அந்த ராச்சுதையால் குழந்தைய கையில வாங்கினார். வாரி மெல்ல கையில் எடுத்தால் வலது கண்ணோ முத்தமிட்டார். ஏந்தி நல்ல கையில் எடுத்தால் இடது கண்ணோ முத்தமிட்டார். மாற்றி நல்ல கையில் எடுத்தால் மறு கண்ண முத்தமிட்டா சேர்த்து கையில் எடுத்தால் சேர்த்து முத்தத்தை கொடுக்க அப்படியே சப்பு 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 சப்புன்னு முத்தம் கொடுக்க பார்க்காம மருத்துவம் ஏடி வல்லறையும் வயிற்றுக்குள்ள இருக்குது. பிள்ளையா தெரியல பேயா தெரியுது. எனக்கு பிள்ளை வேண்டாம், இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வயிற்றுல போட்டு குத்துன்னு குத்துனியே. ஆமா இப்ப பிள்ளை பிறந்த உடனே மாத்தி முத்தமா கொடுக்கைய முத்தத்தை கொடுக்கைய என்று குழந்தைய கையில கொடுத்தார்கள். உடனே அந்த மருத்துவம் ஆமா அப்படியே குழந்தைய கையில கொடுத்த உடனே
ராட்சதையால் குழந்தைய கையில வாங்கினாள் 16வது நாள் என்று ஆமா அந்த குழந்தைக்கு காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி அழகு அந்த ஆண் குழந்தைக்கு அப்படியே பெயர் நாமம் சூட்டுகின்றார். சூட்டுகின்றார். என்ன பெயர் நாமம் சூட்டுகின்றார்? என்ன கொடுக்கின்றாள்? குளுக்குன்றாளா? பேர் கொடுக்கா. குலுக்கி சர்பத்து அங்க இருக்கு. அங்க அவர் அடச்சல வச்சிருக்காரு. அதை இப்ப குலுக்கி சர்பத்து கொடுத்தா நம்ம குலுங்கிக்கிட்டு குத்த வைக்க வேண்டியது. காலையில குடிக்கலாம். ஆனா டம்முன்னு கிளாஸ் வச்சு அங்க ஒரு அடி இங்க ஒரு அடி. பெயர் நாமத்தை கொடுக்கின்றார். எப்படி கொடுக்காரு? எப்படி கொடுக்கின்றார்? தூங்காதீங்க. ஆனால் ஆமா பெயர் நாமத்தை கொடுக்காரு. அவர் எப்படி கொடுக்கின்றார்? வருந்தவத்திலே பிறந்ததினாலும் வல்லமையோடு இந்த வையகத்தை ஆள பிறந்ததினாலும் அவளுடைய குலமானது அரக்கர் குலமாக இருப்பதினாலே அந்த அழகு ஆண் குழந்தைக்கு இரத்த கண்ணீர் ராட்சுதையாள் வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார். வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து அந்த அருமை மகனாகப்பட்ட ஆண் குழந்தையை இரத்த கண்ணீர் ராட்சுதையாள் பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் எப்படி சொல்லிக் கொடுக்கார்? எப்படி சொல்லிக் கொடுக்கின்றார்? அரக்க மேலும் என்னென்ன கலை படிக்கின்றார்? அந்த அரண்மனையில இருந்து கொண்டு அழகு மகன் வல்லரக்கன் என்னென்ன கலை படிக்கின்றார்? குதிரை ஏற்றோ ஐயா அடிபிடிகள் சிலம்பு தோழியே அவன் மயக்கும் வித்தை நல்ல மந்திரஜாலம் தந்திரஜாலோ மயக்கும் வித்தை என்ன மந்திரஜாலம் தந்திரஜாலோ அவன் ஓடி 9 முயலடிப்பா இருந்து 80 உடும்பு அடிப்பா முயலடிப்பா அவவில் வளைக்க சரந்துடுக இந்த வேந்தனான வல்லரகு 16 வயது வண்டோ அரக்கம் படிக்கானே பள்ளியிலே அவன் 6 நல்ல வயதிலே அரிச்சுவடிதான் படித்தான் அவன் 7 நல்ல வயதிலே அன்பை ஏற்றது ஒரு வல்லரகு அவன் என் சுவடிதான் படித்தான் அவனுக்கு 8 நல்ல வயதுமாச்சி எழுத்து நடை கத்துணர்ந்தான் 9 வயதுமாச்சி அவன் உலக பிரயாணம் தான் படித்தான் 10 நல்ல வயதுமாச்சியே பழகளையும் தான் அடித்தான் வயதுமாச்சியே என்ன படிக்கின்றான்? அரங்கம் படிக்கான். ஆமா எப்படி படிக்கின்றான்? 5 வயது மட்டும். ஆமா ஆனா அவன் என்ற கதை படித்தான். 6 வயதிலே அரிச்சுவடிதான் படித்தான். 7 வயதிலே எழுத்து நடை கற்றுணர்ந்தான். 8 வயதிலே ஆமா என் சுவடிதான் படித்தான். 9 வயதிலே உலக பிரயாணம் படித்தான். 10 வயதாச்சு. ஆமா பல கலையும் படித்தான். ஆணை ஏற்றம் குதிரை ஏற்றம் அடிபிடிகள் சிலம்பு தொழில் மயக்கும் வித்தை தயக்கும் வித்தை மந்திரஜாலம் தந்திரஜாலம் ஓடி 9 முயலடிப்பான் இருந்து 80 உடும்படிப்பான் வில் வளைக்க சரந்தொடுக்க வேண்டியதோர் கலை படித்தான். அவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை கலைகளையும் படித்து முடித்தான். என்ன முடியுமோ அரச
ராஜகுமாரன் இல்ல ஆமா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஆமா அப்ப அப்படித்தானே படிப்பான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஆமா அது சரிதான் நினைத்த கலைகள் அத்தனையும் படித்தான் அத்தனையும் படித்து அழகு மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு வயது என்னாச்சு சரியா 16 வயது 18 வயசாச்சு ஆமா அரக்கனுக்கு காந்தரூப கல்யாணத்தை முடித்தார் அரக்கனுக்கு வயதோ 21 வயசாச்சு ஆமா ராஜுதையார் ஆமா அதிகாலையிலே உப்பரிக்க மேடையிலே நின்று கொண்டு சூரிய நமஸ்காரத்தை முடித்துவிட்டு ஆமா நில கண்ணாடியை வந்து பார்க்கின்றார் நில கண்ணாடியை பார்க்கும்போது அவளுடைய கண்ணுக்கு என்னமா தெரிந்தது தன்னுடைய வலது செவியோரமும் இடது செவியோரமும் 2 நரைமுடியை கண்டார் ஆஹா நரமுடிய பார்த்துட்டாளே அப்ப நினைக்கா ராஜுதையா நாமளுக்கோ தலை நரைத்து விட்டது இனிமேல் இந்த நாட்டு சுமை நமக்கு வேண்டாம் இனிமேல் இந்த பாதாள நாடு நமக்கு வேண்டாம் ஆமா ஆகையினால் இனிமேல் இந்த பாதாள நாட்டு சுமை நமக்கு வேண்டாம் பெரிய அக்காவை கொடை அடிக்க வைங்கலாம் என்று ஐயா ராசா எங்கயா இருக்கீங்க அந்த ராஜுதையாய் அதான் பாருங்க அந்த காலத்துல தலை நரைச்சதுக்கு அப்புறம் நாடு வேண்டாம் இருக்காங்க ஆனால் அவங்க ரசிகர் காக்காரு ஆனா இப்போ அப்படி கிடையாது ஆமா தலை நரைச்சதுக்கு அப்புறம் தான் நாட்டு மேல ஆசையே வருது ஆகையினால் ஆமா பார்த்தால் ராஜுதையா இனிமேல் இந்த நாட்டு சுமை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி மனதிலே நினைத்து அந்த ராஜுதையார் யாரை வரவழைக்கின்றார் ஏ மந்திரி இங்க வாப்பா நான் சொல்வதை கேளு மந்திரி என்ன இங்க வாப்பா மந்திரி இங்க வாயில ஊத்தம்பா ஆனால் ஆமா நான் சொல்வதை கேளுங்கள் மந்திரி எனக்கோ தலை நரைத்து விட்டது இனிமேல் இந்த நாட்டு சுமை நமக்கு எனக்கு வேண்டாம் இனிமேல் இந்த பாதாள நாடு எனக்கு வேண்டாம் நான் சொன்னேன் என்று சொல்லி ஆமா 56 தேசமும் பறையடித்து வாருங்கள் எப்படி பறையடிக்கணும் தெரியுமா எப்படி பறையடிக்க வேண்டும் என் மகன் என்னுடைய மகன் வல்லரக்கனுக்கு இளவரசு பட்டம் என்று அவனிடையே 56 தேசமும் ஆமா பறையடித்து வாருங்கள் 56 தேசத்திற்கும் சென்று நீ பறையடித்து வர வேண்டும் யோ மந்திரி என்ன 56 தேசம்னா என்ன தேசம்லாம்யா ஈழம் பாண்டியம் யாழ்ப்பாணம் கொங்கு வந்தம் குந்தம் அவந்தி வடமதுரை சீனம் குச்சரம் பப்பர தேசம் பல்லவ தேசம் பவுண்ட ராஜ்யம் 56வது தேசம் அயோத்தியா தேசம் அவனிடையே 56 தேசமும் பறையடித்து வாருங்கள் என்று சொன்ன உடனே ஆமா அந்த மந்திரி சரி என்று சம்மதித்து 56 தேசமும் பறையடித்தான் 56 தேசமும் பறையடித்தான் அப்படி பறையடித்த உடனே அந்த மந்திரியுடைய வார்த்தையை கேட்டு அவனியுடைய 56 தேசத்து சிற்றரசர்கள் எல்லாம் எப்படி வருகிறார்கள் வரிசை நல்ல பர்பாசுரனோட கோட்டை 56 தேசத்து அரசரெல்லாம் அவர் ஓட்டோ நல்ல பெருணடையா
பர்பாசூரனோட குஹண்டை அடி குஹண்டை அடியே குஹண்டை அவர் பாங்குடனே எங்க ஓடி வாரா ஓடி வாரார் ஓடி வாரார் அந்த பர்பாசூரன் கோண்டை அடியே எங்க வருகிறார்கள் எங்க வருகிறார்கள் அவனிடை 56 தேசத்து சிற்றரசர்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் அரக்கனுக்கு பட்டம் பட்டம் என்று பட்டம் பட்டம் என்று சிற்றரசர்கள் அனைவேர்களும் பாதாள உலகம் வந்து பாதாள உலகம் வந்து பர்பாசூரன் பெற்ற மகன் அந்த அழகு வல்லரக்கனை அழகு வல்லரக்கனை மஞ்சள் நீராட வைத்து பட்டு பீதாம்பரம் தான் அணிந்து செங்கோல் கையிலே கொடுத்து அரக்கனை சிம்மாதான அமர வைத்தார்கள் யாரை யாரு அழகு மகன் அந்த வல்லரக்கனை ரத்த கண்ணீர் ஆச்சுதையால் பெற்ற மகன் அந்த வல்லரக்கனை மஞ்சள் நீர் ஆட வைத்து பட்டு பீதாம்பரம் தான் அணிந்து செங்கோலை கையிலே கொடுத்து சிம்மாதானத்திலே அமர வைத்தார் அப்படியே அமர வைத்தார்கள் அப்படி அமர்ந்திருக்க ராச்சுதையால் அரக்கம் பக்கத்திலே வந்தார் ஆமா என் மகனே வல்லரக்கா என்று சொல்லி அந்த ராச்சுதையாள் ஆமா அப்படியே தங்க கிரீடத்தை தன் தலையிலிருந்து கலட்டினா அப்படியே கலட்டி அரக்கன் தலையிலே ஆமா சூடுகின்றார் என்ன சொல்லி சூடுகின்றார் என்னையா சொல்லுகின்றார் என் ஆம்பெத்த மகனே வல்லரக்கா என் 56 56 56 56 66 76 86 96 106 116 126 உன்னை தூக்கி போட்டு அறுத்தாரு என்னைய தூக்கி போட்டு அறுத்தாரா ஆமா அதை செஞ்சுட்டேனா கரைச்சலே இல்ல ஏமா இந்த ஒரு சாணு வயித்தை வச்சுக்கிட்டு தானே நான் இந்த பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் 8 நாளைக்கு ஒரு ஊர் உட்கார்ந்து சாப்பிடும் 8 நாளைக்கு ஒரு ஊர் ஆமா அது எண்ணிய ஆமா இப்படி சொல்லி தான் நீ ஊதிக்கிட்டே போற இப்ப ஆமா இல்லையா நான் மெலிஞ்சிட்டு தான் போறேன் வெளியல பீர் அடிக்காதனா கேக்கியா ஆமா நம்ம ரெண்டு பக்கமா ரெண்டு வாட்டர் கேன வச்சிருக்கேன் அதானே ஆமா இவதான் ரூபா கொடுக்கானே வாங்கி அடிக்கிறதுக்கு ஆமா இல்லனா நீ தானே பக்கத்துல இருந்து ஊத்தி கொடுத்த யாரு நானே பாட்டை முடிச்சிட்டு போய் படுத்து நைட் 8 மணிக்கு தான் எந்திப்பேன் அப்படியா ஆனால் நீ ஊத்தி வேற கொடுக்க சொல்லுதானே அந்த இரத்த கண்ணீர் ஆச்சுதையால் அரக்கன் அருகிலே வந்து என் மகனே வல்லரக்கா நான் பெத்த மகனே வல்லரக்கா ஆமா அரக்கொண்டலையிலே அப்படியே தங்க கிரீடத்தை சூடுகின்றார் அவ எப்படி சொல்லி சூடுகின்றார் அரே என்று அணிந்தாளே கிரீடம் மலை நாட்டை மெல்ல ஆழ்வாயோடா அது அதர்மம் அது செய்யாமலே அகிலந்தனி ஆழ்வாயோடா செய்யாமலே என் மகனே வல்லரக்கா தங்க கிரீடம் தலைக்கு ஏறிய நாள் முதலால் தான் என்ற தலக்கணம் கொள்ளாமல் ஒரு குடைக்கிங்கீழ் ஒற்றுமையாக ஆமா ஆனால் இந்த வையகத்தை நீ ஆள வேண்டும் அந்த நாட்டை ஆள வேண்டும் என் மகனே கண்மணியே ஏ அரக்கா என்ன ஆனால்
ஏ அரக்கா ஏ அரக்கா தங்க ஆமா கிரீடம் தலைக்கு ஏறிய நாள் முதலா தலைக்கு ஏறிய நாள் முதலா ரொம்ப நன்றியா. என் மகனே அரக்கா ஏ அரக்கா தலைக்கு ஏறிய நாள் முதலா தலைக்கு ஏறிய நாள் முதலா உன்னுடைய ஆட்சியில உன்னுடைய ஆட்சியிலே வெள்ளரிக்காய விடிய விடிய தான் உரிப்பீங்களா? அது ஏகப்பட்டது இருக்குயா. அதான பார்த்தேன். ஆமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எடுக்க வந்துகிட்டே எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பழமா இருந்தாங்க கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. என்னத்த சீனி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அதான பார்த்தேன். பழமா இருந்தா கொடுங்கய்யா சாப்பிடட்டும். வெள்ளரிக்காய சொன்னேன். ஆனால் ரத்த கண்ணீராச்சுதையால் பெற்ற மகன் அரக்கனுக்கு மகனே அரக்கா தங்க கிரீடம் தலைக்கு ஏறிய நாள் முதலா தான் என்ற தலக்கணம் கொள்ளாமல் ஒரு குடைக்கு கீழ் ஒற்றுமையாக இந்த உலகத்தை நீ ஆள வேண்டும். என்ன அதர்மம் என்று சொல்லுக்கே இடமில்லாமல் தர்மத்தின் வழி நின்று என் தங்க மகனே அரக்கா இந்த வையகத்தை நீ ஆள வேண்டும் என்று சொல்லி அரக்கனுக்கு தங்க கிரீடத்தை சூடினார். அப்படி சூடியவுடனே பார்த்தான் அரக்கன் என் மகனே அரக்கா என்ன ஆமா நாட்டை இளவரசு பட்டம் சூடி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி சில புத்திமதிகளை சொல்லுகின்றார். என் மகனே வல்லரக்கா தங்க கிரீடம் தலைக்கு ஏறிய நாள் முதலாய் அம்மா சொல் பேச்சை கேட்டு இந்த வையகத்தை நீ ஆள வேண்டும். எப்படி ஆள வேண்டும் தெரியுமா? எப்படி ஆள வேண்டும்? பட்டணம் கண்டவரை அணிந்து மிக வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜுதையா பெரியவரை மதிக்க வேண்டும். சிறியவரை ஆதரிப்பாய் பால்மணமுங்கள்ட வேணும் கட்ட வேணும் பள்ளிக்கூடம் திறக்க வேணும். ஏ அரக்கா நான் பெத்த மகனே என் கட்டி மகனே வைர மகனே என் தங்க மகனே அரக்கா ஏ வல்லரக்கா அப்பா என்ன பட்டநாமம் கண்டவரை அப்பாடி என்ன பணிந்து மிக வணங்க வேண்டும். நெத்தி நாமம் கண்டவரை நேரே நின்று வணங்க வேண்டும். ஏ அரக்கா அப்பா என்ன ஆலயங்கள் அத்தனைக்கும் ஆறுகால பூஜை செய்வார். சால வழி போறவர்க்கு சுமதாங்கி நாட்டி வைப்பார். தூரவழி போறவர்க்கு தண்ணீர் பந்தல் கட்டிடுவார். என் மகனே அரக்கா பெரியவரை மதிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், சிறியவரை ஆதரிக்க வேண்டும். ஆமா இப்படி ஒத்தியில காப்பி கொடுக்க கூடாது, எங்களுக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஆனால் தாயில்லாத குழந்தைகளுக்கு தானே பால் மடம் கட்டி வைப்பாய். பள்ளிக்கூடம் திறந்திடுவாய் என்று புத்திமதிகளை சொன்னான். என் மகனே அரக்கா அப்பா என்ன உன்னுடைய நாட்டில நான் அங்க இருந்து வேகமா செம்புல காப்பி வாங்கிட்டு வரவும் அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க நினைச்சா தனக்கு தானே குடிச்சுக்கிட்டுதாவுல. அது நல்லா கொடுப்பாங்களே. ஆமா நீ குடுப்பியோ? அது கிடையாது. நீ குடுப்பியாம்மா? நான் மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என்ன எல்லாரும் இப்படி கொடுப்பாங்க? ஆமா நான்
ஊத்தி கொடுக்க ஒரு பக்கத்துல இருக்காங்க கொடுக்காங்கன்னு நினைச்சா என்ன பொறுமையா சொல்லு. எனக்கு முன்னாடி குடத்துக்காரி சொல்லிட்டானா? உனக்கு முன்னாடி யார் சொல்ல போறா? ஆமா. ஆனால் ஒத்தியில குடிச்சுக்கிட்டு இருக்கு. எம்மா என்ன அவங்க குடிச்சா உனக்கு என்னன்னு கேட்க. எனக்கு ஒரு மடக்கு கொடுத்துட்டு குடிக்கலாம்ல. பின்னாடி இருக்கு கடை. ஆமா. உனக்கு கோயில் கணக்கு தான். வாங்கி குடமா ஊத்து. காலையில குளத்துக்குள்ள போய் கடை. ஆனால் ரத்த கண்ணீர் ஆச்சுதையா. ரத்த கண்ணீர் ஆச்சுதையா. புத்திமதிகளை சொன்னா. என் மகனே அரக்கா. என் மகனே அரக்கா. உன்னுடைய நாட்டிலை. உன்னுடைய நாட்டிலை அதர்மம் என்ற சொல்லுக்கே இடம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. தர்மத்தின் வழி நின்று. ஆமா. என் தங்க மகனே வல்லரக்கா. என் வல்லரக்கா. என் வல்லரக்கா. தானே இந்த உலகத்தை ஆள வேண்டும். கை வலிக்காது உனக்கு. இது நாளைக்கு பொங்க பானை கிண்டதுக்கு. ஆகையினால் தர்மத்தின் வழி நின்று இந்த நாட்டை ஆள வேண்டும். நாட்டை ஆள வேண்டும் என்ற அரக்கனுக்கு புத்திமதிகளை சொல்லிவிட்டு தன்னுடைய இருப்பிடம் வந்து அமர்ந்தார். உடனே அந்த ராட்சுதையால் சொன்ன பிரகாரம் அந்த அழகு மகனாகப்பட்ட வல்லரங்க அவன் எப்படி ஆண்டுவாரா? எப்படி ஆண்டு வருகின்றான்? அதாவது அந்த பாதாள உலகத்தை பர்பாசூர மன்னன் பெற்ற மகன் வல்லரங்க அவன் அரசாட்சி செய்துவாரா? ஆமா. அவன் எப்படி ஆண்டுவாரா? எப்படி ஆண்டுவாரா? அம்மா சொல்லு தண்டாமலே தண்டாமலே தட்டாமலே 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 அவன் அரசாட்சி செய்துவாரா? ஆமா. ஆமையா. யார் செய்துவாரா? யார் ஐயா? வல்லரக்க. ஆமா. எப்படி ஆண்டுவாரா? எப்படி ஆண்டு வருகின்றான்? அம்மா சொல் தட்டாமல் அரசாட்சி செய்துவாரா? அரசாட்சி செய்து வருகின்றான். மாதா சொல்லை தட்டாமல் ஆமா மன்னன் ஆட்சி செய்துவாரா? மன்னன் ஆட்சி செய்து வருகின்றான். அவன் மேலும் எப்படி ஆண்டுவாரா? எப்படி ஆண்டு வருகின்றான்? அந்த அழகு மகனாகப்பட்ட அரங்க அந்த வல்லரக்கன் மாதாள உலகத்தை ஆண்டுவாரா? ஆண்டு வருகின்றான். எப்படி ஆண்டுவாரா? எப்படி ஆண்டு வருகின்றான்? தாயார் சொல்ல தட்டாமலே தட்டாமலே சொல்ல தட்டாமலே தளமாக ஆண்டுவாரா ஆண்டுவாரோ அன்னை சொல்ல தட்டாமலே தட்டாமலே அந்த அழகு மக வல்லரக்கே அவன் 12 வருடமாக 12 வருடமாக ஆண்டுவாரா அந்த பாடனவ ஆண்டுவாரா என்ன வருடமாக யார் ஆண்டுவாரா? யார் ஐயா? அந்த வல்லரக்க. ஆமா. அப்படியே ஆண்டுவாரா? ஆண்டு வருகின்றான். எப்படி ஆண்டுவாரா? எப்படி ஆண்டு வருகின்றான்? மாதா சொல் தட்டாமல் ஆமா மன்னன் ஆட்சி செய்துவாரா? செய்து வருகின்றான். தாயார் சொல் தட்டாமல் தலை மகன் ஆண்டுவாரா? தலை மகன் ஆண்டு வருகின்றான். அம்மா சொல்லை தட்டாமல் ஆமா அழகு மகன் வல்லரக்க அந்த வல்லரக்கன் அப்படியே ஆண்டுவாரா? அந்த பாதாள நாட்டை ஆண்டு வருகின்றான். அப்படி ஆண்டு வரும்போது யாரும் வீட்டுக்கு போவாதீங்க. அப்புறம் குதிரை சாமியா பின்னாடியே வர சொல்லிடுவேன். என்னையா குதிரை சாமி? எங்க ஐயா குதிரையில தானே இருக்காரு. குதிரையில இருக்கவர் யாரு? குதிரையில இருக்கவர் சொடலையா? ஆமா சொடலையா. அப்படியா? ஆமா. யாரும் வீட்டுக்கு போகாதீங்க. 5 மணிக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த பக்கம் தான் தடியங்கா வெட்டி வச்சிருக்கேன். சும்மா இறையா. தடியங்கா கொண்டாந்து வெட்டி வச்சிருக்கியா? ஆமா. உங்க வில்லு படிக்க வரல, நீ தடியங்கா கொண்டு வந்திருக்க. அதெல்லாம் மாந்திரிகம் இல்லாம